சென்னையில் இப்போ ஆலந்தூரில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சார். ஸோ செங்கோட்டையில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான், ஒரே ஓனர் தான். ஸோ த்ரூ அவுட் எல்லா இடத்துலையுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலந்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பார்டர் பரோட்டாவுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம குற்றாலம் ஃபேமஸ் பார்டர் பரோட்டா. சரி, இப்போ நம்ம பரோட்டா சாப்பிட்றதுக்கு குற்றாலம் வரைக்கும் போகிறதால ஜஸ்ட் ஆலந்தூர் நம்ம திலகநகர் ஸ்டப்பு மேலேயே இருக்குது. வாங்க பார்த்தா ஆம்பியன்ஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே எல்லாமே வந்து பக்கம் க்ளீனாக நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இந்த பார்டர் பரோட்டாவாக சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப நாளாச்சு இந்த பார்டர் பரோட்டா சொல்லிட்டு அந்த மெனுவை வாங்கி பார்த்தோம். மெனுவை அழகாக ஃபோட்டோவோட சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. சரி, ப்ரைஸ் லிஸ்ட்டும் வந்து அப்படியே வந்து பேக் சைடில் அதுவும் ஒரு மெனுவில் பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி ஓகே இப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது அவங்களோட சிக்னேச்சர் நாட்டுக்கோழி பிச்சு போட்டது. சூப்பராக வந்து ஆர்டர் பண்ணதுக்கு உடனே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம மசாலா கலக்கியும் சொல்லியாச்சு, கலக்கியும் வேறு லெவலில் எடுத்துன்னு வந்துருக்காங்க. ஐயோ, பரோட்டா சால்னாவை பார்த்தாலே அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சுருக்காங்க. பரோட்டாவை தூக்கி போட்டு குளிக்க வேண்டியது தான். அப்படியே பரோட்டா நம்ம எப்படின்னா நம்ம வாட்டர் பரோட்டா ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பீச் பரோட்டா அதுவும் சொல்லியாச்சு. சரி, ஏன்னா அப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பரோட்டா சொல்லியிருக்கேன், அதுவும் வரும், அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். சரி ஓகே, நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டையும் சொல்லிடுறேன். ஆனால் நீங்களே வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளே ட்ரை பண்ணி நம்மளோட டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பரோட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அழகாக பிச்சு போட்ட கோழி சும்மா நிஜமானமே தாறுமாறாக பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே சரி இந்த பரோட்டாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு சால்னா ஐயோ வேறு லெவலில் தான் இருக்குது. அது பார்க்கறதுக்கு அதை சாப்பிடும் போது எப்படி இருக்குதுன்றதையும் நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதை சாப்பிடாம நம்ம எப்படி சொல்கிறது. சரி, நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு, பரோட்டாவை பிச்சு ஒரு 3 டிப்பு டப்புன்னு முக்கணும், அப்படி சாப்பிட்டா தான் அது பரோட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னார். சரி, நம்மளும் அதே மாதிரி ஒரு 3 டிப்பை உள்ளே விட்டு முக்கிட வேண்டியது தான். முக்கிட்டு சும்மா டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம். எப்பப்பா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை, அதே மாதிரி டேஸ்ட்டு பக்காவும் வந்திருக்கு. இந்த பீச்சு பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ, அதுவும் வேற லெவலில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணதுக்கு வேற லெவலில் இருக்குது. அப்படியே நம்ம வந்து சும்மா எக்கு குத்து பரோட்டா கேட்டோம். சும்மா கேட்டதுக்கு எப்படி பாருங்க, ஆவி பறக்க எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, அதையும் வச்சு நம்ம எப்படி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் வச்சு அப்படியே வச்சு சும்மா பொறுமையாக அப்படியே சுட ஆவி பறக்க எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். அதுவும் சும்மா டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்ட உடனே அது புரிஞ்சிருச்சு. அந்த சிக்கனு, அந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழியை வந்து சும்மா சைடில் எல்லாத்தையும் வச்சு தொட்டுக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த சால்னாவை மஸ்ட்டு எப்பப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம குளிக்க வச்சு ஊற்றி சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. சும்மா அந்த மாதிரி இருந்தது. அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக சாப்பிட்டு அடுத்ததான் நம்ம கையை வச்சது பார்த்தீங்கன்னா கலக்கி, மசாலா கலக்கி. சரி, அதுவும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா அதுவும் மசாலா டேஸ்ட் அதுவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த கலக்கி சாப்பிட்றதுக்கு அந்த எப்படியும் பரோட்டா சாப்பிட்டா கலக்கியும் சாப்பிடணுன்ற மாதிரி தான் இன்னும் இருக்குது. அதனால் அப்படியே சாப்பிட்டாச்சு. இன்னும் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ மக்களே, இனிமேட்டு நம்ம குற்றாலம் வரைக்கும் போயிட்டு வாட்டர் பரோட்டா சாப்பிட தேவையில்ல. சென்னையிலேயே 7 பிரான்ச் இருக்குன்னாங்க. நம்ம ஆலந்தூர்ல இருந்து ரொம்ப தூரமும் போக தேவையில்ல. சென்னை டிராஃபிக் பற்றி தான் நமக்கு தெரியுமே. அதனால நம்ம திலகநகர் சப்வே மேலேயே இருக்கு. அப்படியே அங்கேயே ட்ரை பண்ணி அந்த குற்றாலத்துக்கு போன ஃபீலை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அந்த டேஸ்ட்டு மிஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க சூப்பராக பண்ணி வச்சுட்டாங்க. அதனால ரொம்பலாம் தேடாதீங்க. பரோட்டாவா இந்த பக்கம் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய டேஸ்ட் எப்படி என்னதான் நான்வெஜ் கொடுத்தாலும்
நம்ம கூட எப்படியும் ஒருத்தர் 2 பேராவது விஷயம் இருப்பாங்க. சரி, அவங்களுக்காகவே இது வந்து இந்த பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பன் பரோட்டா மாதிரி இருக்கு, நெய்யெல்லாம் போட்டு பஃப் பரோட்டான்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஜ் குருமா வச்சுருந்தாங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் பட்டாணிலாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வந்து ஒரு வெஜிடபிள் குருமா கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அது கூட அந்த பஃப் பரோட்டாவை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெய் மிதக்க விட்டுட்டாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணாலே அந்த நெய்யோட ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, செம்ம கிறிஸ்பி. அதை ஓப்பன் பண்ணி அதை எடுத்து ஐயோ சாப்பிடும் போது நம்ம ஏற்கனவே ஓவராக சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 போச்சு. சரி, ஓகே, வந்தது வந்தாச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி அவரோட மேனேஜர், ஆலந்தூர் பிரான்ச்சோட மேனேஜர் சார். நம்மளுடைய கொஞ்சம் லவுடர் சார். நம்மளுடைய ஹோம் பிரான்ச் வந்து செங்கோட்டை சார். செங்கோட்டையிலேருந்து நம்ம சென்னையில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 பிரான்ச் இருக்குது. இங்கே வந்து சென்னையில் இப்போ ஆலந்தூரில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் சார். ஸோ செங்கோட்டையில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் தான், ஒரே ஓனர் தான். ஸோ த்ரூ அவுட் எல்லா இடத்துலையுமே. ஸோ கோயம்புத்தூரில் ஒரு 4 பிரான்ச் இருக்குது, சென்னையில் 7 பிரான்ச் இருக்குது சார். இட்ஸ் அ நியூலி ஓப்பன் பிரான்ச் ஆலந்தூர் சார். என்னென்ன கிடைக்கும் சார்? லஞ்சில் இருந்து ஸ்டார்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சார். ஸோ மார்னிங் 12 o'clockலேருந்து நைட் 11:30 வரைக்கும் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டாஸ், மட்டன் ஐட்டம், சிக்கன் ஐட்டம், கார் ஐட்டம், fish and prawns. So our signature dishes gun chicken, pichi potato fry, and kada pichi potato fry, kada onion fry, mutton onion fry, mutton podimas, mutton chukka. These are our signature dish. ஓகே ஓகே சார். வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை, this is a 55 years old restaurant சார். ஸோ நீங்கள் செங்கோட்டை சைடில் என்ன பெஸ்ட் அங்கே அதே டேஸ்ட் தான், த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக அதே டேஸ்ட் தான் சார். ஸோ த்ரூ அவுட் வேர்ல்டு நம்மளது மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, துபாயில் இருக்குது. ஸோ அதே டேஸ்ட் தான் சார். எல்லா கண்ட்ரிலையும் அதே டேஸ்ட் தான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.